Taste the Daily. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக தமிழகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட உணவு கழிவுநீர் வாகனங்கள் பிடிபட்டன. தீய சக்தி திமுக ஆட்சியில் கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு மாற்றப்பட்டு தினமும் அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் எல்லை மாவட்டங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர், சுற்றுப்புற சூழல் மாசடைந்து மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஆனாலும் ஸ்டாலின் அரசோ கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்து இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதையடுத்து மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. ஆனாலும் திருந்தாத கேரளா தொடர்ந்து கழிவுகளை தமிழகத்திற்கு அனுப்பி வருகிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கேரளாவிலிருந்து வந்த கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை வழியாக கோழி இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த வாகனங்கள் மற்றும் செப்டிக் டேங்க் வாகனம் உள்ளிட்டவை மீண்டும் சிக்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேகில் உரிய தொகை இல்லாததால் அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். சென்னையிலிருந்து பெரம்பலூர் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தில் ஃபாஸ்டேகில் உரிய தொகை இல்லாததால் தடுத்து நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டதால் ஆவேசமடைந்த பயணிகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாற்று பேருந்து மூலம் பயணிகள் சென்றனர். போக்குவரத்து துறையின் மெத்தன போக்கால் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்காந்திரா வடதமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதால் 7 தினங்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பனிமூட்டம் காணப்படுவதோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 24 முதல் 29 வரை வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 23 முதல் 25ஆம் தேதி வரை வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.